அடுத்து இதே மாதிரி ஒரு கூட்டம் நடக்கும்போது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொள்கிற கூட்டத்தில் கனிமொழி அக்காவை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். ஏன்னா அவங்க மணிப்பூரில் இருக்க பெண்களுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எது நடந்தாலும் குரல் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள கொண்டு வந்து இந்த கூட்டத்தில் உட்கார வைக்கணும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எவ்வளோ கேவலமாக பேசுகிறாருன்றது தெரியும். திமுகவின் போர்வால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சமீபத்தில் அவருடைய பேச்சு கேட்டுங்க. மனுஷன் எவ்வளோ கேவலமாக பேசணுமோ அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காரு. திரிஷாவையும் விஜய் அவர்களையும், நடிகர் விஜய் அவர்களையும். அதாவது திமுக இதுக்கு முன்னாடி இருந்தாங்க தீப்பூரி ஆறுமுகம், வெற்றி கொண்டான். இவங்க கூட பரவாயில்லைங்க, இவங்களே மிஞ்சி போயிட்டார் அவர். அடுத்து இதே மாதிரி ஒரு கூட்டம் நடக்கும்போது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொள்கிற கூட்டத்தில் கனிமொழி அக்காவை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். ஏன்னா அவங்க மணிப்பூரில் இருக்க பெண்களுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எது நடந்தாலும் குரல் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள கொண்டு வந்து இந்த கூட்டத்தில் உட்கார வைக்கணும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எவ்வளோ கேவலமாக பேசுகிறாருன்றது தெரியும். அப்போ திமுகவில் இருக்கிற தொண்டர்கள்ட்ட எல்லாம், அடிமட்ட தொண்டர்கள்ட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், தயவுசெய்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறது ஆடியோ வந்து எலெக்ஷன் சமயத்தில் பட்டி தொட்டியெல்லாம் போடுங்க. கண்டிப்பாக 238 தொகுதியிலையும் திமுக தான் ஜெயிக்கும். எதுக்குங்க காங்கிரஸ் விசிக கூட்டணி எல்லாம் திரும்பவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பதவியில் உட்காருவாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ சூப்பராக பேசுகிறீங்க. இதுதான் நீங்கள் பெண்களுக்கு கொடுக்குற மரியாதையா கேட்குறேன். தயவுசெய்து இவரை ஒரு வாட்டி உத்தரப்பிரதேசுக்கு அனுப்பி வைங்க. ஒரு டூராவது போயிட்டு வரட்டும். அப்படியாவது அங்கே அவர் வந்து திருந்துறாரான்னு பார்ப்போம். கரூரில் இறந்து போனவங்கள இவர் பேசுகிறாரு. கரூரில் செத்து போனவங்கள அழிவு குஞ்சுங்கன்றாரு. இதுதான் நீங்கள் வந்து இறந்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதையா? எந்த கட்சியை சார்ந்தவங்களாங்க இருக்கட்டுங்க, இப்படியே இறந்து போனவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் பேசுவீங்க? இதை வன்மையாக கண்டிக்கணும் அனைவரும்.